பல பேர் சொல்றாங்க ஒரு லைப்ரரிக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும். அந்த சீக்ரெட் வெளியில தெரிஞ்சா உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குமா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். அதை கேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கும் இது மாதிரி சீக்ரெட் தெரியும்னா சொல்லுங்க. ஹரின்ற பையன் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு லைப்ரரினாலே ரொம்பவே பிடிக்கும். டெய்லியுமே லைப்ரரியில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போவான். அப்படி ஒரு நாள் நைட் டைம்ல ஹரி லைப்ரரியில புக் படிச்சிட்டு இருந்தப்ப செம்மையா மழை பெஞ்சுது. எப்படி இருந்தாலும் மழை நின்னக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போவோம்னு ஸோ வேற ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கலான்னு புக்கை தேடிட்டு இருந்தான். அப்போ ஒரு ரெட் கலர் புக் ஹரியோட கண்ணுக்கு பட்டுச்சு. அதுவும் பழைய ஷெல்ஃப் மேல. சரி, இது என்ன வினோதமா இருக்குன்னு எடுத்து படிக்க பார்த்தப்ப அந்த புக் ஏதோ தோல்வியா செஞ்ச மாதிரியும் பல பேர் அந்த புக்கை யூஸ் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. அதை திறந்தப்ப ஹரி ரொம்பவே ஆச்சரியமானா. புக் இவ்வளோ பழசா இருக்கு, பட் ஒரு பேஜ் கூட ஃபில் ஆகவே இல்லைன்னு. அவன் கடைசி பேஜை திருப்பினப்ப அதுல புரியாத மாதிரி ரத்தத்துல இருந்துச்சு. இத பார்த்த ஹரி செம்மையா ஷாக் ஆகிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே அதுல ரத்தத்தால வேற வேர்ட்ஸும் அப்பியர் ஆச்சு. அது என்னன்னா, இது அப்படின்னு இருந்துச்சு. ஹரி பயந்துட்டான். பட் இது ஒருவேளை சீனியர்ஸோட பிராங்கா கூட இருக்கலான்னு சிரிச்சுக்கிட்டு புக்கை பேக்ல வச்சுட்டு கிளம்புனான். வீட்டுக்கு போய் கீழே டேபிள்ல வைக்கிறப்ப அந்த ரெட் புக் டேபிள் மேல இருந்துச்சு. ஹரிக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தான் புக்கை வெளியே எடுக்கவே இல்லையே, அப்புறம் எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அந்த பக்கங்கள் தானாவே திருப்பினுச்சு. அதுல அகைன் புரியாத வேர்ட்ஸ்ல அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அப்ப யாரோ அவனோட பக்கத்துல நிக்கிற மாதிரியே ஹரி ஃபீல் பண்ணான். உடனே அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அவங்க அப்பா அம்மா ரூமுக்கு போனான். பட் அங்க போனா அதை விட பெரிய ஷாக். அவனுடைய அப்பா அம்மா உறைஞ்சு போய் செவுத்த பார்த்தபடி நின்னாங்க. அந்த புக் இப்போ அவங்க அப்பா அம்மா ரூம்ல ஓபன் ஆகி இருந்துச்சு. அதுல நீ அப்படின்னு அப்பியர் ஆச்சு. பயந்து போன ஹரி அவன் ரூமுக்கு ஓடுனான். அப்போ கரெக்டா 12 o'clock ரூம் கதவு தானாவே சாத்திடுச்சு. அந்த ரூமே ஒரு மாதிரி ரத்த கலர்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. தி நெக்ஸ்ட் டே லைப்ரரியில இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறப்ப அங்க டேபிள்ல அதே ரெட் புக் ஓபன் ஆகி தான் இருந்துச்சு. அதுல இனி ஹரி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. மற்ற பேப்பர்ஸ்லாம் இப்ப ஆட்டோமேட்டிக்காவே திரும்ப ஆரம்பிச்சுது. அதுல இந்த காலேஜ்ல மர்மமான முறையில காணாம போன பல பேரோட நேம் இருந்துச்சு. அந்த லைப்ரரியன் அந்த புக்கை மூடி வைக்கிறப்ப அதுல இந்த புக் உடனே அந்த லைப்ரரியன் ஒரு மாதிரி சிரிச்சாரு. ஆனா இன்னைய வரைக்கும் அந்த புக் அதே லைப்ரரியில தான் இருக்கான். அங்க போன பல பேர் மர்மமான முறையில காணாம போயிட்டு தான் இருக்காங்களாம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இது மாதிரி புக்கை நீங்க லைப்ரரியில பார்த்தா என்ன பண்ணுவீங்க? ஓகே,